அண்மை செய்தி. கங்குவா திரைப்படம் பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜோதிகா கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட கங்குவா தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாம இந்திய முழுக்க பல எதிர்பார்ப்புகளை குவித்த படம் கங்குவா என்று சொல்லலாம். நிச்சயம் தமிழ் சினிமாவில் பெரும் மைல்கல்லாக இருக்கும். அதே போல் மேக்கிங், விஷுவல், நடிப்பு எல்லாம் அனைத்தும் பேசப்படும் என்று படக்குழு தெரிவித்து வந்தனர். அந்த நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான திரைப்படம் தான் கங்குவா. இப்படத்திற்கு தொடர்ந்து கலவையான விமர்சனங்கள் தற்போது வரை பெற்று வருகிறது. இந்த படத்திற்கு 2000 கோடி வரை வசூல் செய்யும் எனவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் படம் ஃபயராக இருக்கும் எனவும் படக்குழுவினர் அனைத்து ப்ரொமோஷன்களையும் தெரிவித்து வந்தது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது. இப்படம் ரிலீஸ் ஆன பின்பு தியேட்டரில் இது இரைச்சல் அதிகமாக இருக்குது என்பது புகார் வந்ததால் 2 புள்ளிகள் குறைக்கப்படுவதாக தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற தொடர்ந்து இந்த படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்த நிலையில் தற்போது நடிகையும் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தில் ஜோதிகா இந்த பதிவை நான் ஒரு சினிமா காதலனாக எழுதுகிறேன், நடிகர் சூர்யாவின் மனைவியாக இல்லை என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சூர்யா, உங்களை பற்றி நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நடிகராகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் காண்பும் கனவும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று அந்த இதில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் வேலை செய்தும் மற்றும் அந்த ஒளி சலசலக்கிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான படங்களில் குறைபாடுகள் ஒரு பகுதியாக தான் இருக்க போகிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது மிகவும் நியாயமானது. இது போன்ற ஒரு சில படத்தில் பெரும்பாலும் பரிசோதனை செய்கிறார்கள், ஆனால் இது போன்று தவறுவது வழக்கம்தான் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் சினிமா இதுவரை கண்டிராத கேமராவை வேலையாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஊடகங்கள் மற்றும் சில சகோதரத்துவங்களின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். ஏனென்றால் நான் முன்பு பார்த்த மிக அறிவுக்கு மாறான பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பெண்கள் பின்தொடர்வதும் அதே போல் இரட்டை வார்த்தை அசன்னங்கள் பேசுவதும் போன்றவற்றை அளவுக்கு அவர்கள் அதை வரவேற்றார்கள். ஆனால் மிக குறைந்த ஆக்ஷன் காட்சிகள் உள்ளன. கங்குவாவில் பாசிட்டிவ் பற்றி சொல்வதற்கு என்ன அப்படின்ற விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி கூறியிருக்கிறார். அதாவது 2ஆம் பாதியில் பெண்கள் ஆக்ஷன் காட்சிகள் செய்வதாக இருக்கட்டும், கங்குவாவில் சிறுவனும் அந்த சூர்யாவுக்கும் ஏற்படக்கூடிய காதலாக இருக்கட்டும், அந்த துரோகமாக இருக்கட்டும், அந்த மதிப்பாய்வு செய்யும் போது நல்ல பகுதிகளை மறந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது இதை ஒருவர் எப்போது படிக்க வேண்டுமோ, கேட்க வேண்டுமோ அல்லது நம்ப வேண்டுமோ என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை எப்படி நம்புவது என்று ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கங்குவாவுக்கு முன்னாடியே ஒரு நாளை இவ்வளவு நெகட்டிவை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும், முதல் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது, ஆனால் பல குழு பிரச்சாரங்கள் இது போன்று எதிர்மறையான விமர்சனங்களை தெரிவிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். அது உண்மையில் 3D மற்றும் அத்தகைய அற்புதமான காட்சியை உருவாக்க இந்த குழு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி கைத்தட்டலுக்கு உரியது என்று அந்த ஜோதிகா அவர்கள் அதில் தெரிவித்திருக்கிறார். கங்குவா டீம் பெருமையாக இருங்கள். எதிர்மறையான கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமாவை உயர்த்துவதற்கு எதுவும் செய்ய போவதில்லை என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவு தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி.